ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல, கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள். கருஞ்சீரகம் ஒரு பெரிய ஷிஃபா. கேன்சருக்கு கூட கருஞ்சீரகத்தை பயன்படுத்த சொல்றாங்க. கேன்சர் நோய்க்கு கருஞ்சீரகம், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய், இன்னும் சொல்ல போனால் கைகால் வலிகள், பல்வலிக்கு கருஞ்சீரகம். பழைய காலத்தில் அதை தடவுவாங்க அங்கே கன்னத்துக்கு மேல. கருஞ்சீரகம், வயிற்று வலிக்கு கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் ஆயில் வந்து இருக்கிறது. கருஞ்சீரகம் பொடி இருக்குது, அதை தேன்ல குழப்பி சாப்பிடணும். ஒண்ணும் வேண்டாம், டெய்லி காலையில எழுந்திருச்ச உடனே கருஞ்சீரகத்துடைய விதை ஒரு 10-20 விதையை டெய்லி சாப்பிட்டார் வைங்களேன், பெரிய நோய்கள் வராதுன்னு எழுதுறாங்க. டெய்லி காலையில் எழுந்திருச்சு கொஞ்சம் 4-5 கருஞ்சீரகத்தை தூக்கி வாயில போட்டு மென்றுட்டா போதும், நிறைய நோய் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉல் லிகுல்லிதா, கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள், எல்லா நோயும் ஷிஃபா. அல்லாஹ்வுடைய நபி அவங்க நாவுல அல்லாஹ் பேசுறான். கருஞ்சீரகத்துல எல்லா நோய்க்கும் ஷிஃபா. வயிற்று வலி குறிப்பா ஷிஃபாவாயிடும். வயிற்று வலி உள்ளவங்க கருஞ்சீரகத்தை பவுடர் பண்ணி அதை தேன்ல குழப்பி சாப்பிட்டாங்கன்னா நிறைய நோய்கள் ஷிஃபா. வெறுமினே கருஞ்சீரகத்தை சாப்பிடுறது, தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை சாப்பிடுறது, ஆக அது பல வகை. யுனானி மருத்துவம் அதை நிறைய விவரித்து இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள், அது எல்லா நோய்க்கும் ஷிஃபா என்று சொன்ன போது, இல்லா ரசூல் ஒரு வார்த்தை, இல்ல சாம், மௌத்துக்கு ஷிஃபா இல்லை. மௌத்தாகிற நிலையில சக்கராத்தில் இருக்கிறவருக்கு கொண்டு போய் கருஞ்சீரகத்தை கொடுத்தோம்னா அவர் ஷிஃபாவாக முடியாது. ஏன்னா கருஞ்சீரகம் மௌத்தை தடுக்கிற சக்தி அதுக்கு இல்லை.